வணக்கம் நண்பர்களே, நீங்க பார்க்கிறது உங்க பிரசன்த் கட்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கு நம்ம பேச போற விஷயம் ரொம்ப முக்கியமானது. நம்ம அனைவருக்கும் பிடித்தவரும் பிக் பாஸ் தமிழ் நிகழ்ச்சியை அசத்தலாக நடத்திய கமல்ஹாசன் அவர்கள் ஏன் இந்த 8வது சீசனை விட்டு வெளியேறினார்னு தெரியுமா? இதை பற்றி தான் நாம் இன்றைக்கு விவாதிக்கப் போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்க. முதலாவது முக்கியமான காரணம் கமல்ஹாசன் அவர்களின் உடல் நலக் கவலை. 2022 அவருக்கு பெரிய சத்திர சிகிச்சை நடந்தது. இதை நம்ம அனைவரும் அறிந்ததுதான். அதன் பிறகு அவருடைய உடல் நலத்தை சரியாக பராமரிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. பிக் பாஸ் நிகழ்ச்சியை நடத்த கமல் சார் ரொம்ப நேரம் ஒதுக்கணும். அப்படி ஒதுக்கணும் நினைச்சாலுங்க அது அவரின் உடல் நலத்துக்கு பாதகமாயிருக்கும். அதனால கமல் சார் ஆரோக்கியத்தை முன்னிலைப்படுத்திக்கிட்டு இந்த சீசனை விட்டு வெளியேறுவதே சரி என்று முடிவு எடுத்தார். இரண்டாவது காரணம் அவரின் அரசியல் கடமைகள். கமல்ஹாசன் அவர்கள் ஆரம்பித்த மக்கள் நீதி மய்யம் கட்சி மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. 2024 தேர்தல் வரவிருக்கும் நிலையில் அவருக்கு அரசியல் பணிகளில் முழுமையாக ஈடுபட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. தேர்தல் பிரச்சாரங்கள், பொதுக்கூட்டங்கள், மக்கள் சந்திப்புகள் இவை அனைத்தையும் கவனிக்க அவருக்கு நிறைய நேரம் தேவைப்படும். இதனால் பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்த முடியாத நிலை ஏற்பட்டது. முந்தைய சீசன்களில் கமல் சார் அரசியலையும் நிகழ்ச்சியையும் சரியாக சமாளித்து வந்தார். ஆனா இப்போ அரசியல் செயல்பாடுகள் அதிகமாகியதால் முழு கவனமும் அரசியலுக்கு செலுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. மூன்றாவதாக கமல் சார் சினிமாவில் மீண்டும் அதிக கவனம் செலுத்த திட்டமிட்டிருப்பதாகவும் கூறலாம். அவரின் 2022 படமான விக்ரம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றதால் அவரது சினிமா வாழ்க்கையிலும் புதிய பரிமாணம் வந்து சேர்ந்தது. அதனால அவர் எதிர்கால படத்திட்டங்களிலும் கவனம் செலுத்த நினைக்கிறார். இவரின் பிக் பாஸ் விலகல் பலருக்கு மனக்கவலையை தரலாம். ஆனா நம்ம அனைவரும் அவரின் முடிவை புரிந்து கொள்ளணும். அவர் உடல் நலம், அரசியல், சினிமா இவையெல்லாம் மிக முக்கியமானவை. கமல்ஹாசன் சார் பிக் பாஸ் தமிழ் 8ஆம் சீசனை விட்டு வெளியேறியதற்கான காரணங்கள் அவ்வளவுதான். அவரின் உடல் நலம், அரசியல் கடமைகள், சினிமா வாழ்க்கை இவை அனைத்தையும் பொருத்தமாக பார்த்துதான் அவர் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். நாமும் அவரின் முடிவை ஆதரிக்க வேண்டும். இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்க கண்டிப்பா நம்ம பிரசாந்த் கட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.